நான் சரியா படிக்கல, அதான் துணை முதல்வராகிவிட்டேன். ஓப்பனாக பேசிய உதயநிதி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் ஆவையத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் 22 செவிலியர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த செவிலியர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கினார். மேலும் தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் ஆவையகத்தின் நூற்றாண்டு தொடக்க விழா லட்சினை மற்றும் நூற்றாண்டு விழா நிகழ்வுகளின் காலண்டர் தொகுப்பினை வெளியிட்டார். இந்த விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், நோய்கள் பரவாமல் இருக்க தடுப்பூசி மிக மிக அவசியம். ஆனால் தடுப்பூசி போடச் சென்றால் டாக்டர்களையும் செவிலியர்களையும் துரத்திய காலம் ஒன்று இருந்தது. அப்படிப்பட்ட மக்களிடம் பக்குவமாக பேசி அவர்களுக்கு புரிய வைத்து தடுப்பூசி போட்டு பல நோய்களை பரவாமல் தடுத்த பெருமை இங்கே கூடியிருக்கிற செவிலியர் சமூகத்திற்கு தான் உண்டு. பல நோய்கள் பரவி தமிழ்நாட்டை உலுக்கிய நிலையில் அதையெல்லாம் முன்கள பணியாளர்களாக நின்று தடுத்தது செவிலியர் சமூகத்தைச் சேர்ந்த நீங்கள்தான். குறிப்பாக கொரோனா காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளை எந்த காலத்திலும் யாராலும் மறக்க முடியாது என்று புகழாரம் சூட்டினார். முன்னதாக உதயநிதி தனது பேச்சின் தொடக்கத்தில், முதலில் உங்களுடைய கவுன்சிலின் தலைவர் மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.